Hello friends, welcome to Livik Tech channel. Today என்ன பார்க்க போறோம்னா அசிஸ்டன்ட் சர்ஜன் நோட்டிஃபிகேஷன் தான் வந்திருக்கு. இதோட ரெண்டாவது நோட்டிஃபிகேஷன் இது. வேகன்சின்னு பார்த்தீங்கன்னா 2553 வேகன்சி கொடுத்துருக்காங்க. எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா MBBS கொடுத்துருக்காங்க. இது எப்படி அப்ளை பண்ணுறது என்னன்ட்டு வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண லைக் பண்ணுங்க, எல்லாத்துக்கும் பயனுள்ளதாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நோட்டிஃபிகேஷன் ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இது மாதிரி தான் ஷோ ஆகும். இது இஷ்யூ டேட் பார்த்தீங்கன்னா 15/3/2024 இஷ்யூ இந்த நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு நமக்கு. இது என்ன நோட்டிஃபிகேஷன் எம்ஆர்பியில் வந்து அசிஸ்டன்ட் சர்ஜன் ஜென்ரல் போஸ்ட் அதில் கொடுத்துருக்காங்க. டோட்டல் வேகன்சின்னு பார்த்தீங்கன்னா 2553. ஸ்க்ரோல் பண்ணீங்கன்னா என்னென்ன டீட்டெயில்ஸாக கொடுத்துருக்காங்க. அதாவது இம்பார்ட்டன்ட் டேட்டுன்னு போட்டு உங்களுக்கு 15/3/2024 நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. ஆன்லைன் அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா 24/4/2024 தான் உங்களுக்கு ஆன்லைனில் அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகுது. இதுக்கு லாஸ்ட் டேட்டுன்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா 15/5/2024. டேட் ஆஃப் எக்ஸாம், அதாவது உங்களுக்கு ஆன்லைன் எக்ஸாம் தான், அதை வந்து லேட்டராக அறிவிக்கணும்னு சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜென்ரல் கிராஜுவேட் லெவல் எக்ஸாமினேஷன் சொல்லிட்டு 100 அப்ஜெக்டிவ் கொஸ்டின் டைப்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. 100 மார்க்குக்கு அப்ஜெக்டிவ் டைப்ல இருக்கும். நோட்னு கொடுத்துருக்காங்க பாருங்க. வேர்ட் அன்ஸ்கிலன் ஜெண்டர் இங்கிலீஷ் இன்ஸ்ட்ரக்ஷன் ஷூ, அதாவது ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் டீடைல்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க ஃபீமேலுக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்கேல் ஆஃப் பே, அதாவது லெவல் 22 எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா சேலரி பேக்கேஜ் 56,100 இருந்து 1,77,500 வரைக்கும் ப்ரொவைட் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரிசர்வேஷன் டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு கம்யூனிட்டிக்கும் என்னென்ன ரிசர்வேஷன் கேட்டகரியில் பர்சன்டேஜ் சொல்லி கொடுத்துருக்காங்க, அது எல்லாத்தையுமே பார்த்துக்குங்க. அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு டிசபிலிட்டி பர்சன்ட்டுக்கும் கொடுத்துருக்காங்க. என்னென்ன ப்ராப்ளத்துக்கு எவ்வளோ ரிசர்வேஷன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ் சர்வீஸ் மேன் அவங்களுக்கு ரிசர்வேஷன் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா குவாலிஃபிகேஷன் அண்ட் ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு கேட்டகரிஸ்க்கும் மினிமம் ஏஜ்ல இருந்து மேக்ஸிமம் ஏஜ் எவ்வளோ இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷன் எக்ஸரேஷன் அவங்களுக்குமே கொடுத்துருக்காங்க. அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா டிசபிலிட்டி பர்சன் மென்ஷன் பண்ணியிருக்காங்க, அவங்களுக்குமே ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் இன் யூனியன் ஆர் ஸ்டேட் கவர்மெண்ட் சர்வீஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் சொல்லிட்டு என்ன கொடுத்துருக்காங்கன்னா MBBS டிகிரி கம்ப்ளீட் பண்ணியிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அது கம்ப்ளீட் பண்ணியிருந்தா மட்டும்தான் இதுக்கு எலிஜிபிலிட்டி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்மி ஸ்டாண்டர்ட் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் இதில் இருக்க போது, அதனால அதையும் மிஸ் பண்ணிடுவாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சிட்டிசன்ஷிப்னு கொடுத்து உங்களுக்கு டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. சிட்டிசனார் இந்தியனாக இருக்கணும். அதுக்கடுத்து நேபாளர் கூடான், இது மாதிரி டீட்டெயில்ஸ் எல்லாம் இருக்கு. எல்லாத்தையுமே இண்டிவிஜுவலாக படிச்சு பார்த்துக்குங்க. அதுக்கடுத்து கண்டிஷன் அண்ட் குவாலிஃபிகேஷன் சொல்லிட்டு நிறைய டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க, அது எல்லாத்தையுமே பார்த்துக்குங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்தீங்கன்னா மீதி டீட்டெயில்ஸ் எல்லாம் இருக்கும். அதுக்கடுத்து ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷன் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அப்ஜெக்டிவ் டைப் கொஸ்டின்ஸ், அதாவது ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் 100 மார்க், அதாவது 10th ஸ்டாண்டர்ட் லெவலில் வைக்கிறாங்க. எக்ஸாம் டைமிங் பார்த்தீங்கன்னா 1 hour. டோட்டல் மார்க் வந்து 50 மார்க்ஸ் வைக்கிறாங்க. அதில் மினிமம் பாஸ் பர்சன்டேஜ் வந்து 40%, அதாவது கேஸ்ட் வரையா வைக்கிறாங்க. நார்மல் ஆர் ஜென்ரல் கேஸ்ட் அண்ட் SC இவங்க எல்லாத்துக்கும் 40% தான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் பேஸ்ட் ஆன் டெஸ்ட் அப்ஜெக்டிவ் டைப் சிங்கிள் பேப்பர்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அது வந்து 2 hours நடக்கும். 100 கொஸ்டின். பாஸ் மார்க்னு பார்த்தீங்கன்னா மினிமம் குவாலிஃபைங் மார்க் வந்து 30, ஜென்ரல் கேஸ்ட்டுக்கு வந்து 35 கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நாமினேஷன் ஆஃப் த மார்க்ஸ் சொல்லிட்டு நிறைய டீட்டெயில்ஸ் எல்லாம் இருக்கு, அதெல்லாம் படிச்சு பார்த்துக்கங்க. அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா டீட்டெயில்ஸுமே வரும், ஷோ ஆகும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா COVID-19 இன்சென்டிவ் மார்க்னு சொல்லி கொடுத்துருக்காங்க, அதையும் கரெக்டாக படிச்சு பார்த்துக்கங்க என்னன்ட்டு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எதுக்கு மார்க்ஸ் வருது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க, அதெல்லாம் கிளியராக பார்த்துக்குங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் பார்த்தீங்கன்னா எக்ஸாம் சென்டர் சொல்லியிருக்காங்க. எல்லா டிஸ்ட்ரிக்ட்லயுமே எக்ஸாம் சென்டர் அவைலபிள் இருக்கும் போது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ரொசீஜர் ஆஃப் செலக்ஷன் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அதாவது தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் இருக்கு கம்பல்சரி. அதுக்கடுத்து டிபார்ட்மெண்ட் இது எல்லாமே இருக்க போது, அதெல்லாம் பார்த்துக்கங்க. அதுக்கடுத்து ஒவ்வொன்றா இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க, எல்லாத்தையுமே படிச்சு பார்த்துக்கங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எக்ஸாம் ஃபீஸ்ன்னு பார்த்தீங்கன்னா SC SC ST இவங்களுக்கு எல்லாமே 500. அதர் கம்யூனிட்டி, அதாவது ஜென்ரல் கேஸ்ட் இவங்களுக்கு வந்து 1000 ரூபீஸ் சார்ஜ் பண்ண போறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன், அதாவது போர்ட்டல் பாருங்க, MRP போர்ட்டல். இதை கிளிக் பண்ணி உள்ள போனீங்கன்னா உங்களுக்கு இது மாதிரி தான் ஓப்பன் ஆகும். இதில் ஆன்லைன் ரிஜிஸ்ட்ரேஷன் இதில் அதில் போயிட்டு ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கங்க. இங்கே மேலே இருக்கிற போர்ட்டல் கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஆன்லைன் அப்ளிகேஷன் அப்ளை பண்ணிக்கலாம், ஆன்லைன் டேட் ஓப்பன் ஆன வேட்டியும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன் நிறைய கொடுத்துருக்காங்க. ஃபோட்டோ எப்படி அப்லோட் பண்ணுறது, சிக்னேச்சர் எப்படி அப்லோட் பண்ணுறது, அதெல்லாமே கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் போட்டோடைய ஆல் டிக்கெட் வந்து இந்த போர்ட்டலில் போகாமல் எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கம்யூனிகேஷன் வித் MRPன்னு கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு டீட்டெயில்ஸ் கிளியராக இருக்கும், பார்த்துக்குங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட் கேட்குறாங்க, அதையும் பார்த்துக்குங்க. அதுக்கப்புறம் ஸ்பெஷல் இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லிட்டு நிறைய டீட்டெயில்ஸ் இருக்கு, வார்னிங் மென்ஷன் பண்ணியிருக்காங்க, அது எல்லாத்தையுமே படிச்சு பார்த்துக்குங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அண்டர்டேக்கிங் ஆஃப் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அண்டர்டேக்கிங் தி கேண்டிடேட்னு சொல்லிட்டு டீட்டெயில்ஸ் எல்லாம் இருக்கு, எல்லாமே படிச்சு பார்த்துக்குங்க. அதுக்கப்புறம் டிக்ளரேஷன் ஆஃப் பை தி
டீடைல்னு சொல்லி உங்களுடைய டீடைல்ஸ் எல்லாமே என்ன இம்பார்ட்டனோ அதெல்லாமே கொடுத்துருக்காங்க. எல்லாத்தையுமே படிச்சு பார்த்துக்குங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டீடைல் இன்ஸ்ட்ரக்ஷன் அனெக்ஷன் சொல்லிட்டு ஒவ்வொரு அனெக்ஷருக்கும் ஃபாலோ பண்ணும். அதை எப்படி ஃபாலோ பண்ணிக்கங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இது எப்படி அப்ளை பண்றதுங்கிற டீடைல்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. அது எப்படி அப்ளை பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஆன்லைன் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணது எப்படி அப்ளை பண்ணுங்க வீடியோ போலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ்,